ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். சீரியல் நடிகளோட தரமான தரிசனம் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிரியங்கா மோகனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீரியல் நடிகளை பற்றி தான் அப்படின்னு. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்காத சில சீரியல் நடிகளோட தரமான தரிசனத்தையும் ஏற்கனவே கலக்கலாக காட்டின சில சீரியல் நடிகளோட தரிசனமும் கலந்து வரப்போகுது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாவ், டான்ஸ் மூமெண்ட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கேப்பில் செல்லத்தோட அந்த தொப்புள் தெரியுது. நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாகவும் அமையுது. அட, கோமா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி நம்மளோட தொப்புளையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு தீயை வேற பற்ற வச்சு விட்டாங்க. கையை மேலே தூக்குனா தொப்புள் இன்னும் நல்லாவே தெரியுது. அட, ரோட்டில் நிம்மதியாக சைக்கிள் ஓட்ட விட்றாங்களா? குறுக்கால வந்து இப்படி குப்பரை தள்ளி விட்றாங்க. குப்பரை தள்ளி விடும்போது நம்மளோட தொப்புளையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படியே பாவம் பிள்ளை கீழே விழுகுதே அப்படின்னு யாரும் தூக்கியும் விட வர மாட்டேங்கிறாங்க. அப்போவும் நம்ம தொப்புல தாயா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோக்களில் விஜய், பிரியங்கா, பாவனா, டிடி முதற்கண்டு காட்டியாச்சு. ஸோ ரம்யாவை மட்டும் விட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் ரம்யாவோட இந்த குத்து டான்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் குதூகலமாக செல்லக்குட்டி தன்னோட தயிர் வடை தொப்புல காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துட்ருக்கு பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது சீரியல் நடிகை ஆர்த்தி கணேஷ். ஆஹா, செல்லம் கும்முன்னு இருக்குமே, லிப்ஸு சும்மா வேறு லெவலில் இருக்குமே அப்படின்னு சொல்லி லிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தா, அட இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரன்சி அறிக்கையில் ஒளிஞ்சிருக்க தளதளன்னு இருக்க தொப்புல காட்டி தூர்வார ரெடியா அப்படின்னு கேட்குது செல்லம். பல சீரியலில் இந்த செல்லக்குட்டியை வில்லியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆள் சும்மா கில்லி மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், டிவி ஷோவுக்கு வந்த செல்லக்குட்டி சேலையில் வந்திருந்தாலும் செம்மையாக எதெல்லாம் காட்ட முடியுமோ அப்படி சும்மா சூப்பராக காட்டிகிட்டு இருக்கு. முன்னாடி பின்னாடி சைடு வியூ எல்லாத்துலேயும் தரமாக காட்டிகிட்டு இருக்க செல்லக்குட்டி மிளகாயவே இந்த கடி கடிக்குதே. கத்தரிப்பு கலர் சேலையை கட்டிக்கிட்டு கும்முன்னு வந்து நிற்கிது. யாரா இந்த பிள்ளை, லிப்ஸு வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு அங்கே ஃபோக்கஸ் பண்ணால், அட என் சேலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அந்த தயிர் வடையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முன்னு தொப்புல காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த செல்லக்குட்டி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்த பல பேர் சுஜி ஆண்டி மேலே பைத்தியமாக தெரிஞ்சாங்க. ஏன்னா செல்லம் இப்படி சேலையில் வரும்போதே செம்மையாக இருக்கே, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் கனவு கோட்டையை கட்டினாங்க. அந்த ஏக்கத்தை போக்குற மாதிரி செல்லக்குட்டியும் சில டூர் போகும்போது சும்மா தரமான தரிசனத்தை கொடுத்துருக்கு. சேலையிலேயே இப்படி காட்டுதே செல்லம் அப்படின்னு சொல்லிவிட்ட ரசிகர்களுக்காக சில கிளிப்பிங்ஸை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவும் சேலையிலே சும்மா சில மாதிரி வந்து நிற்கிறேன் நம்ம செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டுருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்படி டிஷர்ட்டில் முரட்டுத்தனமாக வந்து நிற்கிது. அடடா, எம்மா பெருசாக இருக்குடா எப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் என்னமோ அப்படி அந்த மாம்பழத்தையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அட இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டியிருக்கு. ஆமாங்க, முண்டா பணியிலே முரட்டுத்தனமாக வந்து தன்னோட முன்னழகையை எடுப்பாக காட்டியிருக்கு செல்லக்குட்டி. எது எப்படியோ நம்ம சுஜி ஃபேன்ஸ் எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா செல்லம் சும்மா மேங்கோவை தரிசனமாக காட்டியிருக்கு நமக்கு. யார் அந்த அமுல் பேபி, ஃபரீனா மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்த அதே வில்லி ஃபரீனா தான். செல்லக்குட்டி சும்மா சூப்பராக தன்னோட க்யூட்டாக இருக்க அந்த மெதுவடை தொப்புல காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த தொப்புள் நல்லா டீப்பாக ஆழமாக இருக்கும் போல் தூர்வாரலாம் போலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சேலையில் செம்ம ஹோம்லியாக இருக்கே இந்த பச்சைக்கிளி அப்படின்னு பார்த்தா, இவன் வேற காமவரியில் கடிக்க வர்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவன் கடிக்க வர்றது நல்லதாங்க. அப்படி செல்ல விலகும்போது அழகான அந்த இடுப்பும் தொப்புளும் வேறு லெவலில் தெரியுது. அட, ஒருத்தன் பாவம், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு டேப்லெட்டும் பாலும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கிடைக்கிற கேப்பில் நம்ம இப்படி சைடு வியூவில் திரும்பும்போது நம்ம தொப்புளையே கேட்சப் பண்ணி நம்ம ரசிகர்களுக்கு கொடுத்துட்டாங்களே. அட, நம்ம கண்ணம்மா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கண்ணம்மா அப்போவே சாக்லேட் பியூட்டி நல்லாவே தெரியும். செல்லக்குட்டி இப்போ சினிமாவுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் சீரியலில் செல்லம் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். செல்லம் ரீசெண்டாக வெளியிட்டிருந்த ஃபோட்டோ ஷூட்டில் தன்னோட அழகான அந்த சாக்லேட் மேங்கோவை காட்டியிருக்குங்க. உங்களுக்காக பாருங்கள். நார்மல் சேலையில் தொப்புள் காட்டினாலே சும்மா மூடு முட்டிக்கிட்டு வரும். ஆனால் செல்லக்குட்டி பிளாக் கலர் சேரீ கட்டிட்டு வரும்போதே ஆஹா, நமக்கு தரிசனம் இருக்குடா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் கூட ஏமாற்றாமல் செல்லக்குட்டி அந்த கேப்பில் சூப்பராக ரசிகர்களுக்கு தொப்புளை காட்டி மிரட்டி விட்டுருக்கு பாருங்கள். சீரியலில் இப்படி வர்ற ஆன்டிஸும் கிடைக்கிற கேப்பில் தொப்புளை காட்டி சும்மா கும்முன்னு தரிசனம் கொடுத்துட்றாங்க. ஆமாங்க, பியூட்டிஸே காட்டும்போது செம்மையாக இருக்க ஆன்டிஸ் நாங்கள் காட்டக்கூடாதா அப்படின்னு செல்லத்துக்கே கோவம் வருது. அப்படியே அப்பப்போ இப்படி சேலையை தூக்கி துடைக்கிற கேப்பில் இடுப்பையும் காட்டி மிரட்டி விடுது. காயத்ரி யுவராஜோட கண்ணு தான் முட்டை கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, அதை விட எனக்கு ரொம்பவே பெருசுங்க என்னோட தாராள மனசு அப்படின்னு காட்டியிருக்கு செல்லக்குட்டி. சைடு வீல பார்க்கும்போது தான் தெரியுது, எம்மா பெருசாக இருக்குடா ஐயாப்பா. அடுத்து ஆன்ட்டி சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா டப்புன்னு யாரோ கன்னத்தில் அரைஞ்சி விட்றாங்க. கன்னத்தில் அரைஞ்சது நல்லது தான். செல்லம் இப்படி குனியும் போது அழகான தொப்புள் தெரியுது பாருங்கள். விஜய் அர்ச்சனா மைக்கை பிடிச்சி பேசும்போது வாயை பார்க்குறதா இல்லை எகிரிக்கிட்டு நிற்கிற காயை பார்க்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி என்னோட அழகான அந்த தொப்புளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லம் போடுற மூமெண்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாவ், இந்த சீரியல் ஆக்ட்ரஸோட லிப்ஸு சும்மா சூப்பராக குட்டியாக க்யூட்டாக இருக்குது. கடிச்சு இழுக்க கணக்கு கச்சிதமாக இருக்குது. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது
லிப்பு மட்டுமா சூப்பராக இருக்குது, என்னோட இடுப்பை பாரியா, அதுக்கு மேலே இருக்க என் தொப்புல பாரியான்னு சொல்லி செம்மையாக காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. யாரும்மா நீ நடு ரோட்டில் நின்று இப்படி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நடு ரோட்டில் நின்று ஆடுறத பார்க்காதீங்க, நச்சுன்னு ஆடுறேன்னா அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை மேலே தூக்கி தூக்கி செல்லம் அழகான தொப்புல காட்டி ரசிகர்களுக்கு மிரட்டி விடுது. இடுப்பு மடிப்பு என் இதய துடிப்பையே ஏற்றி விடுதுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி எப்படி சேலையை கட்டிட்டு வந்தாலும் கிடைக்கிற கேப்பில் நம்ம தொப்புல காட்டி ஆப்படிச்சு விட்றாப்புலையே இந்த கேமராமேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நானாகவே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்ட்டி சும்மா கையை மேலே தூக்கி ஒரு டான்ஸை போடும்போது தொப்புள் ஓட்டையை காட்டிக்கிட்டு இருக்கு நமக்கு. அடுத்து யாரா இது சும்மா இப்படி நடந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மீனா, அதாங்க ஹேமராஜ் சதீஷ் செல்லக்குட்டி. சும்மா சேலையில் சைடு வீலாக சும்மா தன்னோட மேங்கோ தெரிய சும்மா கும்முன்னு நடந்து போய்கிட்டு இருக்கு செல்லம். நம்ம கோமதி செல்லம் கும்முன்னு இருக்குல்ல, கோமதினாலே கும்முன்னு தான் இருக்கும். அதுவும் இப்படி ஒக்கி படும்போது சைடு வீல தெரிகிற இடுப்பு வேறு லெவலில் இருக்குடா ஐயாப்பா. யாராவது ஜன்னலில் ஈரத்துண்டை காய போடுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? துண்டையாங்க பார்க்குறீங்க, செல்லத்தோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நட்சத்திர நாகேஷ் சும்மா கும்முன்னு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடு வீலையும் ஜம்முன்னு இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள். அட சைடு வியூவும் பின்னாடியும் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களே, என்னோடய தொப்புளை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி இப்படி சூப்பராக தன்னோட தொப்புளையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு இந்த சீரியலில். ஏய் ஜூலி நீ எங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நானும் காட்டுறேன், நல்லா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செல்லம் மேங்கோவையும் தொப்புளையும் அட் அ டைம் காட்டி ரசிகர்களுக்கு திணறடிச்சிக்கிட்டு இருக்கு. அட நம்ம கோமதி மறுபடியும் வந்துடுச்சு, சைடு வீல் என்னையா குலுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னோட அக்கிள் வேர்வையை பாருங்கள், அமோகமாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சுத்தம் போது அந்த மாங்காயை பார்க்குறதா இல்லை அக்கிள் வாசத்தை இல்லை மயங்கி கிடக்கிறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு டவுட்டே வந்துடும். எது எப்படியோ ரெண்டும் செம்ம ட்ரீட்டாக தான் இருக்குது. யார் அந்த ஹீரோயின் தரமாக இருக்குது, லிப்ஸு சும்மா செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடு வீல தொப்புளும் காயும் அதை விட சூப்பராக இருக்குது பாருங்கள். கோவம் வரலாம், அதுக்காக அருவாளை தூக்கிட்டு வரும்போது இப்படி ஆபாசமாக ஓடி வரக்கூடாது, அதானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க, செல்ல அருவாளை தூக்கிட்டு ஓடி வரும்போது தொப்புள் வேறு லெவலில் தெரியுது. அட நானும் சினிமாவிலேருந்து சீரியலுக்கு வந்துட்டேன், நானும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கனிகா செல்லமும் ஒரு ஷோவில் சும்மா சூப்பராக டான்ஸ் ஆடும்போது தொப்புளை காட்டிக்கிட்டு இருக்கு ரசிகர்களுக்காக. அடுத்து கம்பு எடுத்தாலும் சரி, அருவாள் எடுத்தாலும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு தொப்புளை தாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் இப்படி ஷோவில் காட்டினா நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? அட ஆளு கும்முன்னு இருக்கே, லிப்ஸ்டிக்லாம் வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு பார்த்தா லிப்ஸ்டிக் எதுக்கு பார்க்குற, ஃபஸ்ட்டு என்னோடய தொப்புளை பாரு அப்படின்னு சொல்லி செல்லம் காட்டிக்கிட்டு இருக்கு. இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ தாங்க உண்மையாகவே காட்டுறேன், அடுப்பு மாதிரி தான் இருக்குது இந்த இடுப்பு. இந்த வீடியோவில் ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சரண்யா செல்லம். செல்லத்துக்கு கும்முன்னு இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் ரோட்டில் இப்படி ஓட விட்டு குலுங்க விட்றாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது செல்லத்துக்கு குலுங்குறது. சைடு வீல பாருங்கள் எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு. நண்பர்களே, இதே மாதிரி பல ஹீரோயின்ஸு சும்மா கோம்லியாக இருந்தாலும் கும்முன்னு தரிசனம் காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க சீரியல் முழுக்க. ஸோ அடுத்தடுத்த பாட்டில் இன்னும் சூப்பரான தரிசனத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாட்டா.